ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம்? நானும் தான். தப்பு இல்லை இது. இப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் சமைக்கிறதோட சொல்லு. நீங்கள் பாருங்கள், உதாரணம் என்னன்னு சொல்ல வரேன்னா, இந்த உலகமே அப்படி தான். யார் உழைக்கிறானோ அவனுக்கு பலன் சேராது, யார் இதை மடைமாற்றுகிறானோ அவனுக்கு பலன் போய் சேரும். இதுதான் இங்கே பிரச்சனை. யார் உழைக்கிறான் பாருங்க, அவனுக்கு எதுவுமே வராது. ஆனால் யார் இந்த கைமாற்றி விடுறான் பாருங்க, இந்த புரோக்கர்னு பேர். இந்த ஆன்மீகத்திலையும் அப்படி தான். 2 ஓதுவார்கள் பாடுவாங்க, சொற்பொழிவாளர் செய்வாங்க, பேர் எவன் வாங்குவான்னா அவன் தான் பேர் வாங்குவான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இதை நாங்கள் மாற்றினோம். எங்கள்கிட்டயே சரக்கை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்டயே வெள்ளைக்காரன் கதையை இங்கே காட்டுறிய. இந்த லண்டனில் வெள்ளைக்காரன் தான் பண்ணான் 200 வருஷமாக. நான் போயிட்டு வந்தேன் போன வாரம் தான் லண்டனில். 200 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட நாடு இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. லண்டன் நாடு மோசம்னா என்ன சொல்ல வேணும்னா, வளர்ச்சி இல்லை. அமெரிக்கா அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. இருக்குது, அவ்வளோதான். நாடு இருக்குது, ஆனால் வளர்ச்சி பெருசாக இல்லை. ஒரு ஃபேக்டரியோ ஒரு தொழிற்சாலையோ கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நரி இருந்தது. எனக்கு மாணிக்கவாசகர் ஞாபகம் வந்தது. என்னடா நாய் மாதிரி நரி ஓடுதே, ஒருவேளை மாணிக்கவாசக பெருமான் நிறைய வீட்டுக்கு வீடு ஒரு 50 நரி ஓடுது. இன்னையா அது நான் கூட ஏதோ பூனையோ இல்லை சாமி அப்படிங்கிறார். மிக கணக்கில்லாமல் இருக்கு. தேர் ஆர் மோஸ்ட் லாட் ஆஃப் ஃபாக்ஸஸ். என்ன சொல்றது, நிறைய நரிகள். அன்னைக்கு மாணிக்கவாசகர் 1,00,000 நரிகளை பெருமானுக்காக குதிரையா மாத்தினார. நான் நினைச்சேன், நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம். இப்படி லண்டன் நகரத்தில் இன்னைக்கு நரிகள்லாம் வீதியில் ஓடுது. ஆனால் நல்ல நரிகள் அவையெல்லாம் ஊழ விடுறதில்லை. நம்ம ஊர் நரிகள் மாதிரி ஊன்னு ஊழ விடுறதில்லை. இந்த நாய்கள்லாம் ஊழ விடுது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, 200 ஆண்டுகள் நம்முடைய சொத்தை அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அங்கேருந்து இங்கே வந்தா நம்ம வீட்டு பருத்திய நம்ம வயல பருத்திய இங்கேருந்து மூட்டையாக கட்டி கப்பலில் ஏற்றி நேராக பிரிட்டனுக்கு கொண்டு போய் அங்கே நெசவு செஞ்சு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைப்பான். பருத்தி எங்கேருந்து வந்தது? செஞ்சது அங்கே, திரும்ப நான் போட்டாகணும், கோட் ஷூட் நான் போட்டாகணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை, நம்முடைய இந்திய நாடு, நம்முடைய பாரத நாடு இத்தனை கொள்ளை அடிச்சும் கூட நம்ம நாடு இன்னமும் வல்லரசாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய சக்தி, இந்த நாட்டினுடைய தவம், இந்த நாட்டினுடைய முன்னோர்கள், முனிவர்கள், தவசீலர்கள், அந்த ஆற்றல் நம்முடைய பாரத நாட்டிற்கு இருக்குன்னு சொன்னால், உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இட்டாலியன், நீங்கள் ஜெர்மனியன், நீங்கள் டென்மார்க்கன், நீங்கள் பிரிட்டிஷ்காரன், நான் அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரன் சொல்கிறத விட நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு தெனாவட்டு ஒரு திமிரு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆமாம், நான் பாரத நாட்டினுடைய மண்ணில் பிறந்தவன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எல்லா நாட்டுக்கும் வரலாறு கிடையாது. அமெரிக்கா தோன்றி 400 வருஷம், ஜப்பான் தோன்றி 200 வருஷம். இன்னைக்கு எத்தனை நாடுகளும் இப்போ உருவாக்கப்பட்டது. அதுவும் யாருனால? எங்கள் ஈழத் தமிழரால. இலங்கை தமிழர்கள் இல்லைன்னு சொன்னால் இத்தனை நாடும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அவங்க போய் உழைச்சாங்க அப்படி கஷ்டப்பட்டு. அவனும் தமிழன். ஆனால் எங்கள் பாரத நாடு எத்தனை கொள்ளையடித்தாலும் இன்னமும் வளமோடு செழிப்போடு இருக்குதுன்னா அது நம்முடைய நாயன்மாருடைய பாதமும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் தான் எங்கள் பாரத நாட்டை இன்னமும் செழிப்பாக வைத்திருக்கிறது. முனிவர்கள், ரிஷிகள், தவசீரர்கள், நாயன்மார்கள், ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்கள், அவர்களெல்லாம் வாழ்ந்த பூமி ஐயா இது. அதனால தான் இன்னமும் கண்ணகியை, இலங்கை நாட்டில் கண்ணகியை கும்பிட்றாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் திரௌபதியை கும்பிட்றோம். தீப்பாஞ்ச அம்மன் திரௌபதின்னு இன்னைக்கு விழுப்புரத்தில் போனீங்கன்னா தெரியும். இன்னைக்கு திரௌபதி அம்மனுக்கு பஞ்சபாண்டவர் கோயில், தர்மராஜா கோயில்னு இன்னைக்குமே கோயம்புத்தூரில் இருக்கு. இன்னமும் தீப்பாஞ்ச அம்மன், திரௌபதி அம்மன்னு பத்தினி அம்மன் கும்பிட்றான். இலங்கையில் பத்தினி கடவுள் யார்? கண்ணகியை. அன்னை கண்ணகியை இன்னைக்கு இலங்கையில் கொண்டாடுறோம். நம்ம இந்தியாவில் அன்னை திரௌபதியை தெய்வமாக கொண்டாடுறோம். அன்னை நல்லதங்காலை இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னமும்
2 வீரர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள். சிவனை நம்பி வாழ்ந்தவர்கள் காத்தவராயனாக இருக்கட்டும், பொன்னர் சங்கராக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் வீரப்போருக்கு போய் இன்னைக்கு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்களே, யார்? அவங்க சாதாரண மனிதனாக பிறந்தவர்கள். இன்னைக்கு மதுரையில் பிறந்த ஒரு வீரன் என்கிற ஒரு தொண்டன் மதுரை வீரனாக கும்பிட்றாங்களே ஒரு சமுதாயத்தவர்கள். இவங்கெல்லாம் நம்முடைய நாட்டில் மண்ணில் பிறந்தவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், மருது பாண்டியர்களாக இருக்கட்டும், புலித்தேவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த நாட்டிற்காக போராடியவர்கள். அதனால் மணிவாசகர் சொல்லுகிறார், கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவதே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே. விரல் வேங்கை, வேங்கை புலித்தோல், வேங்கையின் தோல் உடையவனே, மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே. சடையவனே தளர்ந்தேன், சடையவனே, சடையவனே தளர்ந்தேன், எம்பிரான் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. ஏ அப்பேற்பட்ட மணிவாசகர் உத்தரகோசமங்கையில் இந்த 100 பாட்டையும் பாடினார். 50 பாட்டு நீத்தல் விண்ணப்பம், இது அந்தாதின்னு பேர். இதை பாடிட்டு நேர திருவண்ணாமலைக்கு செல்லுகிறார். மார்கழி மாதம் திருவம்பாவையை அவர் மிக அருமையான பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறார். திரு அம்மானை பாடுகிறார். அங்கிருந்து நேர முடிச்சுவிட்டு திருக்கழுக்குன்றம் வருகிறார். திருக்கழுக்குன்றம், திருத்தோணிபுரம், சீர்காழி, திருவிடைமருதூர் இவையெல்லாம் கண்டு தரிசனம் செய்த அடிகள் பெருமான் நேர தில்லை சிதம்பரம் வந்து சேர்ந்தார். தில்லை சிதம்பரத்தில் ஒவ்வொரு வீதியாக பல பதிகங்களை எல்லாம் பாடினார். அப்படி பாடியதுதான் திருக்கோத்தும்பி, பொன்னூசல், பூவள்ளி, உந்தியார், நம்முடைய திருச்சாழல், இந்த பதிகங்கள் எல்லாம் அந்த வீதியில் நின்று பாடினார். பூவேறு கோனு புரந்தரரும் நாவேறு பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறியா சேவேறு சேவடிக்கே சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் சென்று ஊதாய் கொத்தும்பி 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 நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார். நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்.
வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி சென்றூதாய் கோத்தும்பி திருமாலும் பன்றியாய் சென்று உணர திருவடியை திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருணாமறிய ஓரந்தனாய் 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 ஆண்டு கொண்டான் ஓரந்தனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டாமோ நன இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளல் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ நன கீதம் இனிய குயிலே கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதமிரண்டும் வினவில் பாத்தாளம் 7 கப்பகால் சோதிமணி முடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வர குவாய் அந்தமில்லான் வர குவாய் ஏறாரிலங்கிளிய எங்கள் பெருந்துரை கோன் சீரார் திருநாமோ தேந்துரையாய் ஆரூரல் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் என்று
உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தே அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் ஏறுக்கும் அருளை பொறியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே எல் கருத்து முடியும் வல்லம் முன்னின்றே முடியும் வல்லம் முன்னின்றே முன்னின்றாண்டான் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வோற்று பின்னில் தேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என் நின்றருளே வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னில் திவனார் எல்லாரோ பொன்னம்பலக்கும் துகந்தானே உகந்தானே உன்புடையடிமைக்கு உருகாமுள்ள துணர்விலியே சகந்தார் அறிய முறையீட்டால் தக்கவாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும் முகம்தான் தாராவிடில் முடிவே பொன்னம்பலக்கும் துகந்த உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியே சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு என்று எண்ணாரோ. சாமி சொல்றார், உகந்தானே உன்னுடைய அன்புக்காக நான் அடிமையானேன், என்னுடைய அன்புக்காக நீ என்னை ஆட்கொண்டாய். ஆனால் உணர்வு இல்லேன், நான் என்ற உணர்வு இல்லேன். அது சொல்லுகிறார், தான் என்கிற உணர்வு அழியணும். முதல்ல எனது என்கிற எண்ணம் அழியணும், அப்புறம் நான் சொல்றார். யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக. இந்த நான் என்ன எனதுனா என்ன, அதுதான் பிரச்சனை. மீ மை, மீனா என்னது நான், மைனா என்னுடையது. இப்ப என்ன பிரச்சனை, நான் முதல்ல போறதா இல்லை எனது முதல்ல போறதா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு அருமையான ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? மை பென், என்னுடைய பென். நீங்க வாழ்ற வீட்டை என்ன சொல்லுவீங்க? அது வாடகை வீடாக இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய வீடு. ஆனால் ஓனர் யாரு? ஹவுஸ் ஓனர் யாரு? ஆனால் வீடு யாருது? சட்டை என்னோட தான், போட்டது வேற. என்ன பிரச்சனை, சட்டை என்னோடது, போட்டிருக்கிறது என் தம்பி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ வீடு இல்லை, நான் சொந்த வீட்டில் வாழ்கிறேன், அங்கேயும் உண்டு வீடு உங்களது. ஓனர் யாரு? மேலே இருக்கு. ஹவுஸ் ஓனர் எங்கே இருக்கிறாரு? மாடியில் இல்லை, கைலாயத்தில் இருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம், உடையான் அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு என்று எண்ணாரோ. முதல்ல யான் எனது என்கிற எண்ணம் போகணும். எப்படிங்க போறது? இது என்னுடைய பெட்டி, என்னுடைய உடைமை அல்ல, எனது. இப்ப முதல்ல எனதுங்கிறது உள்ள வந்தாதான் நான்கிறது வரும். முதல்ல என்ன வரும்? முதல்ல என் மனைவி, என் வண்டி, என் பிள்ளை, என் நெக்லஸ், என் வளையல், என் செல்போன், என் சாப்பாடு, என் டேபிள், என் சீட்டு, பஸ் சீட்டு.
பஸ்ஸில் ஏறி ட்ரெயின் ஏற்ற முன்னாடி கர்ச்சீப்பை போடுவான், செருப்பு எடுத்து போடுவான். என்னது, இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அக்கப்போரு, அதில் வெட்டு குத்தலாம் ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டான், அதையே பிஸ்னஸாக மாற்றிட்டான். மெட்ராஸில், சென்னையில் பிஸ்னஸ். இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வில் இடம் பிடிக்கிறதுக்காக சென்னையில் போய் நிற்பாங்க சில பேர், பாவம், இந்த கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காதவங்களாம். இதுக்குன்னே ஒரு 50 பேர் இருக்கான் எங்கே, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில். அவன் ஊருக்கே போக மாட்டான், அவன் அந்த ஊருக்காரன். அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு? இவன் என்ன பண்ணுவான், இவன் ஏறுறதுக்கு முன்னாடி அவன் அங்கேயே இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்த உடனே சீட்டை போட்டுருவான். ஒரு செருப்பையோ ஒரு கல்லையோ ஒரு கர்ச்சிப்பையோ போட்டுருவான். இவன் ஏறி பார்த்தா, அடடா சீட்டு புக் ஆகிடுச்சு போட்டிருக்க அப்படிமா. உடனே அவன், இங்கே வா, ஒரு 100 ரூபா எடு, என் சீட்டை விட்டு தரேன், ஒரு 100 ரூபா கொடு. பிஸ்னஸ் பாருங்க. இவன் ஊருக்கு போனால் சரி போகண்டா, டிக்கெட்டுக்கு உட்காரது இடங்க. இங்கே வந்து 8 மணி நேரம் எவையா ஈரோட்டில் கோயம்புத்தூர் வரைக்கும் 8 மணி நேரம் நின்றுட்டே போகிறது. அதனால் ஒரு 100 ரூபா போனால் பரவாயில்ல. இவன் என்ன பண்ணுவான், இவன் எடுத்துக்கிட்டு இவன் கிளம்பிடுவான். இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சீட்டு போடுற நிலைமை போய் அதையே வியாபாரமாக பண்ண ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டுக்காரனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் பிஸ்னஸில் எதில் வேணாலும் பண்ணுவான் இந்தியக்காரனை. பாருங்கள், அப்படி பிழைக்கணும் அவன். பாருங்கள், பிளாக்கில் டிக்கெட் போய் இப்போ பிளாக்கில் டிக்கெட் ஷீட் புக்கிங். நீங்கள் ரெட் பஸ்ஸெல்லாம் புக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவனே புக் பண்ணி கொடுத்துருவான். இப்போது நான் எனது அப்படிங்கிற எண்ணம் முதல்ல போகணும்னா, இப்போது ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த ஷர்ட் போடணும்னா உள்ளே என்ன பண்ணணும், பனியன் போடணும். என்ன போடுவீங்க முதல்ல? சில பேர் பனியன் போடுற வழக்கம் உண்டு, உள்ள ஒரு பனியன் போடும். இப்போ பனியன் போட்ட பிறகு அதுக்கு என்ன போடுவோம், சட்டை, ஷர்ட். இப்போ கழட்டும் போது எதை முதல்ல கழட்டுவீங்க? இப்போ முதல்ல பனியன் தான் முதல்ல போட்டோம், அதனால் முதல்ல பனியனை கழட்டுவீங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் முதல்ல பனியன் தான் போட்டேன், அதை கையை விட்டு பனியனை முதல்ல எடுத்த பிறகு தான். இப்போ பனியன் எப்படின்னா எனது என்கிற அர்த்தம் உடையது, சட்டை நான் அர்த்தம் உடையது. முதல்ல எனதுங்கிற எண்ணம் உள்ள வந்த பிறகு அது என்னுடையது என்கிற நான் வந்து பிறந்துவிடும். ஆனால் நானை முதலில் அழித்தால்தான் எனது என்கிற எண்ணம் போகும். இதை புரிஞ்சுக்கணும். இது கேட்கறது ஒரு குழப்பமாக தெரியும். விசு மாதிரி நீங்கள் சொல்லப்படாது. விசு மாதிரி சாமி பேசுகிறீங்களே, இந்த விசு அப்படி தான் பேசுவார், கேட்டிருக்கீங்களா? தப்புன்னு சொன்னால் தப்புன்னு சொல்லாமல் தப்புன்னு சொல்கிறவன் பேர தப்புன்னு சொல்கிறானே அவனை தப்புன்னு யார் சொல்லுவா அப்படின்னா மண்டையை பிடிச்சிக்குவான். புரிஞ்சுதா? இப்போ என்ன சாமி இப்படி பேசுகிறாரு அப்படின்னா என்னங்க, நான் யோசிச்சு பாருங்க. நீங்கள் முதல்ல இன்னரை போட்டு தான் அப்புறம் மேலே ஷர்ட்டை போடுவீங்க. ஆனால் கழட்டும் போது மேலே இருக்கிற ஷர்ட்டை கழட்டி விட்டு தான் அடுத்து உள்ளே இருக்கிற இன்னரை ரிமூவ் பண்ணுவீங்க. இல்லவா? அல்லவா? இதுதானே சட்டம். அப்போ இந்த சட்டை தான் நான் அகங்காரம் என்கிற அந்த உரிமை உடையது. உள்ள இருக்கிற பனியன் தான் எனது என்கிற அகங்காரம் உடையது. எனது என்கிற அகங்காரம் முதல்ல வரும், நான் என்கிற அதிகாரம் பின்னாடி வரும். நான் என்கிற மமகாரம் போன பிறகுதான் எனது போகும். இப்போ என்ன செய்யணும் சாமி? நாங்கள்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. சட்டையே போடுறதா வேண்டாமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனிமேல் பனியனே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல்ல எந்த பொருள் கிடைத்தாலும் இது சிவன் தந்தது என்கிற எண்ணம் வந்தால் உங்களுக்கு நான் எனது என்கிற எண்ணம் வராது. இதை நான் சொல்லலை, பெரிய புராணம் சொல்லுகிறது. குங்கிலிய கலைய நாயனாருடைய வீடு குடிசை வீடாக இருந்த வீட்டை மாளிகையாக மாற்றினான் எங்கள் கடவுர் வள்ளல். உடனே வீட்டுக்கு வர்றார், மனைவியை பார்த்து கேட்கிறார். அந்த அம்மாவை அடையாளம் தெரியல. கிழிஞ்சு போன புடவையை கட்டியிருந்த அந்த அன்னையார் பட்டு பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு நகையெல்லாம் போட்டுக்கொண்டு கையில் தங்க வட்டியில் சாப்பாடு, நெய் போட்டு பருப்பு சாப்பாடை பிள்ளைகளுக்கு ஊட்டுறாங்க. நேற்று தான் இப்போ போகும்போது பார்த்தேன், ஒரு பழைய சட்டியில் பழைய சாதம் போட்டு கொஞ்சம் மோரை ஊற்றி கரைச்சிக்கிட்டு இருந்தியே, இப்போ என்ன தங்க தாம்பாளத்தில் நெய் போட்டு சாதம் ஊற்றுறியே, என்ன விஷயம்னு கேட்டார். உடனே அந்த அம்மா பொய் சொல்ல விரும்பலை, கர்ணன் மாதிரி. அதுதான் நாயன்மார்கள் திருமுகு மனைவியார் செய்த வேலை. அவங்க சொன்னாங்க,
இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்த்து கண்டு திருமணையாரை நோக்கி, என் கூர்ந்த அறிவுடையவளே வில்லொத்த முதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் என்ன. அந்த அம்மா அடிச்சாங்க பாருங்க, அதுதான் பெரிய புராணம். அந்த அம்மா சொன்னாங்க, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. விஷத்தை உண்டானே எங்கள் சிவன் தேவரை காத்து, தேவர்களையும் மூவர்களையும் காத்து நின்றான். அந்த விஷத்தை தான் உண்டு அமுதத்தை பிறருக்கு வழங்கி எங்கள் வள்ளல் அவன் கொடுத்த பிச்சை என்று அந்த அம்மா சொன்னாங்க. இதுதாங்க நாயன்மாருடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய சாரம். நீங்க திருவேலிமலையில ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் பெருமான் பொற்காசை தந்த பொழுது பறைசாற்றி சோரிட்டாராம். சொல்லால் சாட்சி சோரிட்டார், துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். எப்படி? அல்லார் கண்டத்து அண்டன் அண்டர் பிரான் அருளால் பெற்ற படிக்காசு. இப்போ இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் 10 பேர் அரிசி கொடுக்குறாங்க, 4 பேர் காய்கறி தராங்கன்னா இது சுவாமிக்காக கிடைச்சது. சுவாமி இங்கே இருக்கிறதுனால யாரையோ அனுப்புகிறார். நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய அன்பர் சொன்னார்கள். நேற்றுக்கு அடியார்கள்லாம் வாழைப்பழம் வாங்கணும்னு ஒரு வாழைத்தார் கிடைக்கலன்னு நம்முடைய அன்பர்கள் வாழைத்தார் வாங்க போனாங்க. அந்த வாழைத்தார் வியாபாரி நல்ல மெய்யன்பர். சுவாமி நடராஜர் பாருங்கள் எவ்வளோலாம் அனுக்கிரகம் பண்ணுறார். இதுதான் அதிசயம்ப்பா. எனக்கு அதிசயம் அதுதான், உங்களுக்கு வேற வேணா இருக்கலாம். உடனே அந்த வாழைத்தார் வியாபாரி, ஐயோ நீ காலையிலேருந்து வியாபாரமே ஆகலை, விலையே போகலை, வாழைப்பழம் விலையே போகல, யாருமே வாங்கலையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தார். சரியா 3 மணிக்கு போய் நடராஜருக்கு மடத்துக்காக வாழைப்பழம் வேணும், வாழைத்தார் வேணும்னு சொன்னோமே, அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய வருமானமே போனாலும் பரவாயில்லைன்னு இலவசமாக கொடுக்குறார் ஒரு தாரை. நம்ம கூட போன திருப்பி என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, என்ன என்னுடைய கொள்கை அதுதான், யாராக இருந்தாலும் முதல்ல கொடுத்துடணும், சும்மா தராங்கன்னு வாங்க மாட்டோம் நாங்கள்லாம், என்னுடைய கொள்கையே அதுதான். உடனே என்னாச்சு தெரியுமா, இல்லை நீங்கள் இதுக்கு பணம் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு உடனே ஒரு பணம், ஒரு சொற்ப பணம் வாங்கிட்டார், ஒரு குறைச்சல் பணம், ஒரு ஸ்மால் அமௌண்ட். உடனே போன பிறகு சரியாக 1 மணி நேரம் இந்த சிவபெருமானுக்காக, அம்பலவான பெருமானுக்காக எந்த வியாபாரி மனம் கனிந்து அந்த வாழைப்பழம் போல மனம் கனிந்து நடராஜருக்காக வைத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாரோ, அந்த வியாபாரி சரியாக 1 மணி நேரம் அவர் கொண்டு போயிருந்த அத்தனை வாழைத்தாரும் நல்ல விலைக்கு விற்றது என்று சொல்லுகிறார். இது நேற்று நடந்த சம்பவம். விலை அதிகமாகவும் போச்சு. இது நேற்று நடந்த அடியார்கள். பொய் சொல்லலை, நான் போகலை, அவங்க சொன்னதை சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வர்றேன், நீ சுவாமிக்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் எத்தனை காரியம் செய்வான் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அவர் செய்கிற காரியம், அவன் மாயவித்தை செய்பவன். அம்பலவான பெருமான், எங்கள் சிவபெருமான், எங்கள் நால்வர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மராக்கள் செய்வாங்க. அற்புதம் காண்க அதிசயன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்கன்னு சொன்னாரே எங்கள் மணிவாசகர். நீங்கள் உண்மையாக அவன் திருவடியை வணங்கி தொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காசு வருதோ வரலையோ, பணம் வருதோ வரலையோ, மனதில் நிம்மதி வரும், மனதில் ஒரு தைரியம் வரும், மனதில் ஒரு வீராப்பு வரும், மனதில் ஒரு துணிச்சல் வரும், மனதில் ஒரு 1000 பேர் கூட இருக்கிற ஒரு நினைப்பு வரும். அப்பேற்பட்ட பலன் வரணும்னா இந்த மடத்துக்கு நீங்கள் வரணும், சுவாமியை வழிபடணும். அப்படி வந்து பாருங்க, இங்கே ஒரு ஆனந்தம் பிறக்கும். அங்கே வர வரைக்கும் அப்படியே மனசு ஒரு கவலையாக வருவீங்க. அப்படியே பஸ்ஸில் ஈரோட்டிலேருந்து சத்தியமங்கலம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவன் பாட்டாக போடுவான், இளையராஜா பாட்டாக போடுவான். உங்களுக்கு சோகமாக வரும், நெஞ்செல்லாம் வலிக்கும். நீங்கள் அந்த பாட்டை கேட்டு கண்ணில் தண்ணி விடுவீங்க. அந்த பாட்டு உங்களை சோகப்படுத்தும். ஏன்னா இந்த ஆன்மா பஞ்சு மாதிரி, எதை கேட்குறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் அந்த ஆன்மாவோட வேலை. நல்ல ரகுமான பாட்டை கேட்டிங்கன்னா அப்படி குதூகலமாயிடும். அதுவே இளையராஜா பாட்டை கட்டி வச்சுக்க சோக பாட்டு, என் தாயினும் கோயிலை காக்க மறந்து அழுக வந்துடும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு பதைக்கும். என்னடா இப்படி
பஸ்ஸில் ஏறும்போதே சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இந்த நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது மாறிடுவீங்க. இது உண்மை. இது இப்போ என்ன ஆகும், அது வரைக்கும் அப்படியே மனசு பாரமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நடராஜ பெருமானுடைய மடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே இங்கே இருக்கிற அடியார் திருக்கூட்டத்தை பார்த்த மாத்திரத்தில், அம்பலவாண பெருமானுடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் ஒரு நிம்மதியும் ஒரு தைரியமும் ஒரு ஆற்றலும் வரும்னு சொன்னால் அதுதான் சிற்றபையில் ஆடுகின்ற ஒரே ஒரு தெய்வம், அற்புத தெய்வம், அவனையில் யாரும் காணாத தெய்வம், அம்பலவான தெய்வம், நம்மை ஆட்கொண்ட தெய்வம், எல்லாம் வல்ல சிதம்பரத்திலே ஆடுகின்ற நம்முடைய ஆனந்த தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து அவன் திருவடியில் வைங்க, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க, அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடை போடுங்க. இன்னைக்கு லண்டன் மாநகரில் மிகப்பெரிய மாநாடு, சைவ எழுச்சி மாநாடு ஒரு வாரமாக நடந்தது. உலகமெங்கும் அடியார்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த போட்டாவை எல்லாம். அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாமி அடியாருக்கு சாப்பாடு போடுங்க, மடத்துக்கு உதவி செய்யுங்க, விளக்கே ஏற்றுங்க. பாடல் பெற்ற தலத்தில் அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு அன்பர் 4 மணி நேரம் என்னை பார்ப்பதற்காக குடும்பத்தோடு வந்து அந்த கடுமையான குளிரில் வந்து என்னை பார்க்க வந்தார் லண்டன் மாநகரில். அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? ஐயோ, நீங்கள் செய்கிற பணிக்கு அடியாருக்கு சாப்பாடு போடுங்க சுவாமி அப்படின்னு. எங்களால் இந்தியாவுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த என்னுடைய ஈழத்தமிழர், இலங்கை தமிழன், அந்த தாய்மார்கள் அவங்க செய்கிற தொண்டுக்கு ஈடாகுமா? இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற, உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் இந்த மடத்துக்கே வந்தது கிடையாது. ஆனாலும் எங்களுடைய வீடியோவை பார்த்த மாத்திரத்தில் அடியாருக்கு நிறைய செய்யுங்கோன்னு சொல்லி வாரி வாரி வழங்குகிறார்களே, அவர்களை விட ஒரு உண்மையான தொண்டர்கள் வேறு யார் இருக்க முடியும்? நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர்கள் சிவபெருமான் இருக்கிற வரையிலும் அவர்கள் 21 தலைமுறையும் ஓங்கி வாழ்வார்கள். சிவனுக்காக 1 ரூபா, நான் காசுக்காக சொல்லலை, நான் தர்றாங்கிறதுக்காக பாராட்டல, அந்த மனசு வருது பாருங்க. பாருங்க அந்த சொடனை அந்த இன்னைக்கு காய்கறி கொடுக்குறாங்க இலவசமாக. இன்னைக்கு எத்தனையோ எதிர்ப்பு, என்னப்பா சிவனுக்கு காய்கறி, அப்போ யாருக்கு? அரசியல்வாதிக்கு பணத்தை கொடுத்து ஏமாறுறான், வேலை வாங்கி தரணும்னு பணம் கொடுத்து ஏமாறுறான், இல்லை வேற எவங்கடையாவது போய் காசை ஏமாறுறான். இன்னைக்கு பாருங்க, ஒரு அன்பர் போய் பிள்ளைங்க 2 பேரும் சோறு போடலை, அப்பா பார்த்தார், 4 கோடி சொத்தை ரேணுகா தேவி அம்மன் கோயிலில் பட வீட்டில் கூட உண்டியில் போட்டு போயிட்டான். போச்சா? 4 கோடி சொத்தை ஒரு 4 இட்லி கிடைக்கலன்னு வகுத்து வச்சல 2 பெண்ணை பெற்றவன் 4 கோடி சொத்தை எங்கே போடுறான்? கோயில் உண்டியில் போட்டு போகிறான். ஏன்? போடா, என்னை காப்பாற்ற சொத்து ஆண்டவனுக்கு போகட்டும், அப்படி ஒரு துணிச்சல் வருது. நம்மளால் இழக்க முடியுது, நம்மளால் ஒரு 100 ரூபாயை இழக்க முடியுதா? அடியாருக்கு ஒரு சாமிக்கு 1 படி பால், 1 படி தயிர், 1 பூ, 1 தேங்காய், 1 பழம். ஆனால் இன்னைக்கு இத்தனை அடியார்கள் கொடுக்குற அந்த புண்ணியத்தினால தான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக குரு பூஜையை பண்ண முடியுது. இன்னைக்கு நாள்தோறும் இன்னைக்கு 100கணக்கான அடியார்கள் நம்முடைய மடத்தில் அன்னம்பாளிப்பு செய்து ஆனந்த களிப்போடு ஆண்டவனை பாடிக்கொண்டு 3 வேளை பூசை முட்டாமல் பெருமானுக்கு தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அவனுடைய ஆற்றல், அவனுடைய கருணை. இதை நீங்கள்லாம் செய்யணும். உலகத்தில் இன்னைக்கு விளக்கு எரியுது, இன்னைக்கு ஒரு 30 கோயிலில் விளக்கேற்றுறோம். விளக்கேற்றினால் விதி மாறும். நான் மற்றவங்க மாதிரி பெரிய அளவில் லட்சமாக சம்பாதிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது, நான் அந்த பெரிய ஆளும் கிடையாது. நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வைக்கணும், மாதமான எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரணும்னா நான் ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு எல்லாருக்கும் ஒரு எப்படி அந்த காலத்தில் அந்த டைப்பில் இந்த படத்தை காமிப்பான், இந்த டைப்பிஸ்ட் 10 பேர் நிற்பாங்க, அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க டப்பன்னு, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் போடணும். இது பிஸ்னஸாக மாறி போயிடும். கடைசியில் எனக்கு வந்த வேலையை விட்டு இருக்கிற வேலையை பிடிச்சிட்டு உட்காந்துருது. எனக்கு அது வேலை கிடையாது, வசூல் பண்ணுறது என் வேலை கிடையாது. அடியார்கள் கொடுத்தாங்க, இந்த மடத்தை கட்டணும். அடியார்கள் கொடுக்குறாங்க, இந்த மடத்துக்கு செலவு செய்யணும். அடியார்கள் தரவில்லை என்று சொன்னால் என்ன இருக்கோ அது நடக்கும். ஆனால் நிற்காது, அது பாட்டுக்கு அது நடக்கும். சாமிக்கு விளக்கறியும் என்ன குறையுமே தவிர தொண்டு குறையாது. 1 படி பால் 1/2 படி பாலாக மாறுமே தவிர, 1/4 படி பாலாக மாறுமே தவிர, அல்லது தண்ணியாக மாறுமே தவிர, ஆனால் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். சுவாமிக்கு ஒரு வெள்ளைக்கட்டியாவது நைவேத்தியம் நடக்கும். ஆனால் விட மாட்டான், அது தெரியும் எனக்கு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நாங்கள் யார்ட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது, வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் நாங்கள் அவசியம் கிடையாது. அடியார்கள் என்னுடைய அடியார்கள், என்பால் நம்பிக்கை வைத்திருக்கிற உண்மையான அடியார்கள், உத்தம அடியார்கள், நல்ல மெய்யடியார்கள், போலிகள் கிடையாது. போலிகள் எல்லாம் சாமி நீக்கிடுவார். உண்மையான அடியார்களை என் பக்கத்தில் வச்சிருக்கிறார், உறுதியான அடியார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, லண்டன் புறப்படும் பொழுது எல்லாரும் பயந்தாங்க. விமானம் அப்படி எல்லாம் ஆகிப்போச்சு, நீங்கள் தனியாக போகிறீங்களே, இவ்வளோ பெரிய என்ன 10-15 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களே, உங்களுக்கு துணைக்கு யார் வருவா? எங்கள் சாமி துணைக்கு வருவாரப்பா. நான் போகாத நாடே கிடையாது, தனியாக போயிருக்கேன், எவ்வளோ நாடு போயிருக்கேன், தனியாக போயிருக்கேன். அங்கெல்லாம் சாமி கூட இருப்பார். நான் ராத்திரி எனக்கு 5:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பெரிய ஃப்ளைட்டு, அதே போயிங் விமானம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட வந்தவங்க அத்தனை பேரும் எல்லாம் வெள்ளைக்காரன், எல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஒருத்தன் லண்டன் போகிறான், ஒருத்தன் இங்கே அமெரிக்கா போகிறான், ஒருத்தன் என்னடா தெரிஞ்சவங்க யாருமே காணாமே என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கிறேன். 2 பேர் தம்பதியர்களாக 2 பேர் வந்தாங்க, வயசானவங்க, ஒரு பிராமணர் 2 பேர். நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். என் பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மா சுவாமி சுவாமின்னுச்சு. யாரா அது இங்கிலீஷ் பேச சாமி சாமிங்கிறாங்க. எங்கள் ஃப்ளைட்டில் ஓடுற ஃப்ளைட்டில் 60,000 அடிக்கு மேலே இந்திய டயத்துக்கு காத்தால ஒரு 9 மணிக்கு யாரோ ஒரு அம்மா என்ன சாமி சாமின்னு, நான் கனவு, எனக்கு சரியான தூக்கம் இல்லை, விடிய விடிய முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஃப்ளைட்டு போய் கொண்டு இருக்கிறது, யாரோ ஒருத்தர் சாமி சாமிங்கிறாங்களே, யாருன்னு பார்த்தா நல்ல ஒரு அம்மா, முடியெல்லாம் நினச்சி போய் ஒரு 80 வயசு பாட்டி சாமி சாமின்னுச்சு. என்னம்மா நீங்கள் என்ன சாமி எங்கே போகிறீங்க அப்படின்னுச்சு. சாமி எங்கேயோ கிளம்புறேன், நான் யூகே போகிறேன், லண்டன் போகிறேன். அப்படியா, நீங்கள் தானே சிவாக்கிரத சிவ சுவாமிகள் அப்படின்னு. அடியே நான் தான் அப்படின்னு. நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் வர்றீங்க, ஏமா எந்த ஃப்ளைட்டில் வர முடியும், எந்த ஃப்ளைட்டில் வர முடியும்? சாமி நீங்கள் வெளியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாமாண்ணே, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றோம், உங்கள் வீடியோலாம் தவறாமல் பார்ப்போம். திருப்பதி யாத்திரைக்கு எங்கள் வீட்டுக்காரர் நிறையா தானம் பண்ணுவார், தர்மம் பண்ணுவார். உங்கள் மடத்துக்குள்ள திருவாரூரைக்கு நிறையா கொடுத்துட்ருக்குறோம். நான் என் பொண்ணு வீட்டு கனடாவில் இருக்குது, நான் போகிறேன். நான் உங்களை திரும்பி பார்த்தேன், பாத்ரூம் போகும்போது நான் ஒரு 1 மணி நேரமாக உங்களை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் அவர் தான் நீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால பேச முடியல. நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா என்னோட சப்பாத்தி இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு கொண்டு ஒரு 2-3 சப்பாத்தியை கொண்டு கொடுத்துவிட்டு நான் சாப்பிட வச்சுவிட்டு என் கூட 10 மணி நேரம் பேசிக்கிட்டே துணைக்கு சேர்ந்தார்கள் லண்டன் வரையிலும். இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கே சாப்பிட முடியாது ஃப்ளைட்டில், ஏன்னா அவன் சாப்பாடு ஒத்து வராது நமக்கு. ஆனால் என்னுடைய பசி அறிந்து நான் சொல்றேன், எங்கேயோ செய்கிற புண்ணியம் பெருமான் கொடுக்குறாரு. சரி, வரும்போது என்ன பண்ணுவேன்? வரும்போது நம்முடைய ஐயா சிவாப்பிள்ளை குடும்பத்தார்கள், அருமையான குடும்பம், ஒரு தம்பதி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறவங்க லண்டனில். அவங்க ஒரு சின்ன சாதம் கொடுத்தாங்க. உடனே வந்தவன் பார்த்தான், அந்த ஏர் ஹவுஸ், அந்த விமான பயணிகளில் நம்ம தமிழ்நாட்டுக்காரன், சாமி நான் ஆலம்பாக்கத்துக்காரன், ஆதம்பாக்கம், நான் உங்களை பார்த்துருக்கேன். யார் அந்தாள்? நான் உங்களை பார்த்துருக்கேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், கேபின் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, பழம், காப்பி, ஜூஸ் என்ன வேணுமோ எடுத்துங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நம்முடைய அன்பர்கள் என்ன பிஸ்னஸ் அப்படியே படுத்துக்கிட்டே வரக்கூடிய விமானத்தில் வாரியார் சாமி மாதிரி படுத்துக்கிட்டே அங்கேருந்து திரும்பி சேர்த்தார். ஞானசம்பந்தர் சொல்லுவார், சென்ற இடமெல்லாம் தீர்த்தமாய் சேர்வரே, சென்ற சொர்க்கங்கள் பொருள். சுவாமி திருமுறையை பாடுனா அவனை தங்க தாம்பாளத்தில் தாங்குவார்கள் சொன்னார்களே, அப்படி செய்ய வைத்தவன் நம்முடைய ஞானசம்பந்தர், என் பரமகுருநாதன் மாணிக்க வாசகரும் நாவுக்கரசரும் நம்முடைய நம்பியாரும். நீங்க திருமுறையை பாட பாட உங்கள் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு எத்தனை கார் லண்டன்ல இறங்கணும்னா எத்தனை கார், நம்ம ஊருக்கு கார்லாம் கிடையாது, எல்லாம் பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய் காரு, இத்தனை எல்லாம் சாமி அனுப்ப வைக்கிறார். என்னடா உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும்? இறங்கின உடனேயே மில்க் சாக்லேட் அவ்வளோ பெரிய டப்பாவில் ஒருத்தர் ஒடியாரார், சுட சுட கொண்டு வந்துறார் மில்க் சாக்லேட். சாமிங்க சாப்பிடுங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா,
நம்ம திருமுறையை சொல்ல சொல்ல, உண்மையான தொண்டு செய்ய செய்ய நமக்கு தேவையானதை ஈசன் தந்து கொண்டே இருப்பான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இல்லைங்க, உங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்குது, நீங்க அதை உணர்றது இல்லை. கொடுத்து பாயா தராத அப்படின்றீங்க நீங்க. அதைத்தான் சொல்லுகிறார், சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவார் என்று என்னாரோ. நாம் போய் ஒருத்தர் போய் கேட்டவன் இல்லைன்னு சொல்லிவிட்டா அவமானம் யாருக்கு? ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை, வேருக்குள் நீரூற்றி விளைக்கின்ற தலைவா என்று எழுதினானே. வேர்ல தண்ணியை பாய்ச்சி பாறைக்குள்ள இருக்கிற செடிக்கு தண்ணியை விட்டு அதை மரமாக மாற்றியவன் யார் என்று கேட்டார் நாமக்கல் கவிஞர். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலேன்னு அவர் கேட்டார் நாமக்கல் கவிஞர். யாரால? யாராவது உள்ள இருந்து ஏற்கிறாங்களா? இல்லை யாராவது ஏற்கிறாங்களா? சரி, நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகுது, யாரால உள்ள போகுது? யாரால உள்ள போகுது? கையை தள்ளுது, ஆனால் வாய் உள்ள தள்ளணுமே. ஒரு காலத்தில் உள்ள போகுமா? இங்கே வரைக்கும் நின்றுது, பால் கூட உள்ள போறது இல்லை. ஆனால் உள்ள தள்ளுறதுக்கு ஒரு சக்தி வேணுமே, உள்ள இருந்து ஒருத்தர் இழுக்கணுமே. சரி, வெளியே தள்ளுறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். இது இல்லைன்னா சிரமம். உள்ள தள்ளுறதுக்கும் வெளியே தள்ளுறதுக்கும் ஒரு சக்தி இருக்கணும். அதுதான் கடவுள். அது சொல்றார், சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ. மகம்தான் செய்து வழி வந்தார். யாகம் செய்தாலாம் அடைய முடியுமா? மகம்னா யாகம் இல்ல, நான் யாகம் செய்தால்தான் அடைய முடியுமா? இல்லடா, திருவாசகத்தை ஒரு வாசகத்தை பண் தெரிந்தாலும் பண் தெரியாவிட்டாலும் ராகம் தெரிந்தாலும் வந்த வண்ணம் சொல்லுங்கள். சொல்ல முடியலையா? பாடுறவங்க பக்கத்தில் உட்கார்ந்து கேளுங்க. இந்த மடத்துல பாருங்க, எத்தனை திருவாசகம், எத்தனை அபிஷேகம், எத்தனை கைலாயவாத்தியம், எத்தனை தீர்த்தம், எத்தனை அடியார்களுடைய பாத பரிசம், அத்தனையும் பட பட இந்த இடமே சாநித்தியமாக மாறுகிறது. சக்தி ஏறுகிறது, உரு ஏறுகிறது. அதனாலதான் இன்னைக்கு திருவாதிரை பூஜை 2 வருஷமா இன்னைக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஜாதகத்தை தூக்கி போட்டவங்க இன்னைக்கு வந்து பத்திரிகை கொடுத்து என் பிள்ளை கல்யாணம் நீங்க நடத்தி தரணும்னு சொல்றாங்களே. இந்த அதிசயத்தை நடத்தியவன் அம்பலவான பெருமான் சிச்சபேசன் அல்லவா? உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறானே ஆனந்த நடராஜ பெருமான், அவனுடைய அற்புதம் அல்லவா? என் கந்தன் முருகன் அல்லவா? கண்ணுதல் தெய்வம் சுப்பிரமணிய பெருமான் அல்லவா? அவன் எத்தனை பேர் கடன் தொல்லையோடு வந்தவர்கள், மன நிம்மதி இல்லாம வந்தவங்க, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு நிம்மதியோட வாழ்றாங்க. வாழ்க்கையெல்லாம் என்னான்னு தெரியாதவன் இன்னைக்கு நிம்மதியா வாழ்றான். அவன் 10 பேருக்கு சொல்றான். நன்றியை மறந்துட்டு போனவன் எத்தனை பேர் இருக்கான்? அது வேற கதை. ஆனால் நம்ம கூட இருக்கிற உண்மையான அடியார்கள் இன்னை வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இந்த நம்ம பொய் சொல்லிவிட்டு ஏமாற்றி போனவர்கள் நிம்மதியோடு அவர்கள் வாழவே மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் அந்தோவே அவங்கெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான தொண்டு செய்து இந்த மடத்துக்கு, ஞான சம்பந்தருடைய மடத்திற்கு, அம்பலவான பெருமானுடைய திருவடிக்கு யார் பணி செய்ய வருகிறார்களோ அவர்கள் குடும்பம், அவர் குலம் தழைத்து ஓங்கும். இது சத்தியம், நான் அறுதிட்டு சொல்லுகிறேன். அப்படி சஷ்டி பூஜையில நாளைக்கு மறுநாள் சஷ்டி பூஜை மிக பிரம்மாண்டமான முறையில் சத்ரு எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார பூஜை. முருகன் பாம்புல இருந்து தரிசனம் தரக்கூடிய வேல் இது, எங்கேயும் பார்க்க முடியாது. முருகன் பாம்பு மேல இருக்கிற இடம் 2 ஒன்று கர்நாடகா குக்கே சுப்பிரமணியா, மற்றொன்று இந்த வேல் மந்திர வேல தான். சுவாமி பாம்பு மேல, 5 பாம்பு மேல முருகன் இருப்பார். சர்ப்பதோஷம் நாகதோஷங்களை நிவர்த்தி செய்து சத்துருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் குகன் நடத்துமையில் வேலேன்னு நம்முடைய சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் பாடினாரே. இந்த தாரக மந்திரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பகைவர்கள், அவர்கள் சத்ரு, அவருக்கு பில்லி சூனியம் அடல் பாம்பு பிசாசு வைப்பு என்கிற கண் திருஷ்டி இவையெல்லாம் நீங்கும். வாகன விபத்து ஒழியும், ஆயுள் பொருகும், யமபயம் நீங்கும். அப்பேற்பட்ட சத்ரு சம்ஹார வேல் பூஜை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய மடத்துல மாசம் நடக்குது. அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை மாணிக்க வாசகர் பதம் எனக்கு தாராயோடு சொன்ன மாதிரி இதே ஆனி மாதம், ஆனி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதமும் சஷ்டி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்த புண்ணிய நாளில்
அம்பலவான பெருமானுடைய மாலை அபிஷேகமானது மிக பிரம்மாண்டமான 6 அபிஷேகங்கள்ல 2 அபிஷேகம் சிறந்தது. ஒன்று காலை, மற்றொன்று மாலை. காலை அபிஷேகம் மார்கழி திருவாதிரை, மாலை அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் என்கிற அந்த புண்ணிய அபிஷேகம் உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் கொடுக்கிற அருட்கொடையினாலே பிரம்மாண்டமான சிதம்பரத்திலே எப்படி சிறு பெருமானுக்கு அபிஷேகம் இருக்கிறதோ அதே போல திரவியங்களை கொண்டு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் சுவாமிக்கு அபிஷேகம் நடத்த போறோம். அதற்கு அன்பர்கள் பால், இளநீர், தயிர், என்ன பழவர்க்கம் எது இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்கோ. ஒன்னுக்கும் ஒரு பலன் உண்டு. பால் கொடுத்தா பாவம் போகும், நாட்டு சக்கரை கொடுத்தா யமபயம் போகும், எலுமிச்சம்பழம், நார்த்தம்பழம், சாத்துக்குடி கொடுத்தா உடம்புல இருக்கிற தோல் வியாதி வராது, வில்வப்பொடி, நெல்லி முள்ளி பொடி, மஞ்சள் பொடி கொடுத்தா மங்கள யோகம் பெருகும், தேன் வழங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாண திருமண யோகம் கூடும், சந்தனம் வழங்கினா புது வீடு கட்டுகிற யோகம் கிடைக்கும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு, எங்களால் என்ன கொண்டு வர முடியும்? ஒரு பாட்டில் பன்னீர் கொண்டு வந்தால் உங்கள் வாழ்வு மனமாக இருக்கும். அதுவும் முடியாது சுவாமி. நெய் கொண்டு வந்து கொடுத்தா உங்க வாழ்க்கை சிறப்போடு இருக்கும். அதுவும் முடியாது சுவாமி. எங்களால் என்ன முடியும்? 2 வாழைப்பழம் கொண்டு வர முடியுமா? பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், அந்த பழம் போய் சேரும். இன்னைக்கு சாமிக்கு நம்முடைய அன்பர்கள், நம்முடைய அடியார்கள் நாளைக்கு நாவல் பழத்தினாலேயே அபிஷேகம் செய்ய போறாங்க. இன்னைக்கு நாவல் பழம், ஜம்புன்னா நாவல் மரம், நாவல் பழத்திலேயே அபிஷேகம், மாதுளம் பழத்தில் அபிஷேகம், சப்போட்டா பழத்தில் அபிஷேகம், விளாம்பழத்தில் சாமிக்கு அபிஷேகம். இதெல்லாம் பார்த்து சாக்கடைக்கு அனுப்புறதில்லை. உலகத்திலேயே நம்முடைய மடம் மட்டும்தான் அபிஷேகம் செய்கிற பொருட்களை அடியார் வயிற்றுக்கு செல்லக்கூடிய ஒரே திருமடம் சிவாக்கர யோகி ஞானசம்பந்த திருமடம். இந்த இடம் தான். இன்னைக்கு சாப்பிட்றீங்களே ரோஸ் மில்க், சுவாமி அபிஷேகம் பண்ண பால். அது எங்கேயா கொடுப்பாங்களா? எந்த கோயிலையாவது? சாக்கடைக்கு அனுப்புவாங்க. கொஞ்சம் ஸ்பூன்ல கொடுத்து விட்டு மிச்சத்தை நாய்க்கு கூட ஊற்ற மாட்டாங்க. அத்தனையும் புழு பிடிச்சி மூக்கில் அடுத்த நாள் கோயிலுக்கு உள்ளே போக முடியாது, பிரதோஷம் அன்னைக்கு அடுத்த நாள். ஆனால் நம்முடைய மடம் அப்படி அல்ல. எந்த பொருளையும் ஆண்டவனுக்கு போய் சேர்கிற அத்தனை பொருளும் அடியாருக்கு போய் சேர வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்கள் நாங்கள். பொருளை வீண் பண்றதில்லை. அதனால அடியார்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருந்து இன்றைய நாளில் மாணிக்கவாசக பெருமான் கைலாயத்தில் இதே ஆணிமகமாம் புண்ணிய திருநாளில் முக்தி பேரை அடைந்தார். இந்த வரலாறு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தொடர்ந்து பூஜையானது முடிவிற்ற பிறகு நம்முடைய ஈங்குரையா அவர்கள் திருவாசகத்தை தொடர்ந்து வந்த வண்ணம் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த வரையிலும் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அன்பர்கள் எல்லாரும் மாணிக்கவாசக பெருமானுடைய பூஜையை நான் இங்கிலாந்தில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை கேட்டுவிட்டு இன்னைக்கு வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய அன்பர்கள் இப்படி ஒரு திரளாக வந்திருக்கிறார்கள்னு சொன்னால் அது உண்மையாகவே அதுதான் அதிசயம். ஏன்னா உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், வைப்புமாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாது செப்புநேர் முளை மடவழிதங்க திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அடியாரோட சேர்றது பெரிய புண்ணியம். அந்த மாதிரி நம்முடைய தேவாரத்திலிருந்து நம்முடைய சின்னசாமி ஐயா குடும்பத்தார்கள் அவர்கள் மனம் போல அவர்கள் மனம் வீசுகிற அந்த ஏலக்காயை கொண்டு வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு தர மாலை பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் சுவாமி மேலேயே இருக்கும். அந்த மனம் வீச வீச அவங்க தோட்டத்தில் ஏலக்காய் நிறைய வியாபாரம் ஆகும். அப்படி விலை உயர்ந்த அந்த ஏலக்காய் மாலையை சுவாமிக்கு அணிவித்து அலங்காரம் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பங்கு பெரிய பங்கு. உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள், நம்முடைய அடியார்கள், முகம் தெரியாதவர்கள் இந்த சுவாமிக்கு அம்பலவாணருக்கு சாம்பிராணி, தேன், எண்ணெய் எல்லாம் தானமாக கொடுக்குறாங்க. நிறைய அன்பர்கள் அருள்கொடைய வாரி 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 வழங்குறாங்க. நிறைய அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய இலங்கை தமிழர்கள், இங்கிலாந்து நாட்டை சார்ந்திருக்கிற மெய்யடியார்கள், அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கிற உத்தம அடியார்கள், என்ன சொல்ல போனால் அரபு கண்ட்ரியில் இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேரும் உதவி பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற உதவி வச்சு தான் அந்த மடம் நடக்கிறது. அதுபோல் நம்முடைய அரிசி, பருப்பு, காய்கறி இவையெல்லாம் வாரி வாரி வழங்குகிற அன்பர்கள், திருவாதிரை கட்டளையை தவறாமல் செய்து வருகிற மெய்யடியார்கள்,
அதுபோல இந்த பிரபஞ்ச ஆயில் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்களை எல்லாம் பெற்று, பருப்பு தானியங்களை எல்லாம் பெற்று அதை வாங்கி தன் இல்லத்திற்கு பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு 10 ரூபாயை பாடல் பெற்ற தலத்திற்கு விளக்கரிப்பதற்காக அந்த புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிற இல்லத்தரசிகள் உண்மையான அடியார்கள். நீங்க அதுல வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு பாடல் பெற்ற தலத்துக்கு ஒரு 10 ரூபாய் போய் சேருது. இப்ப அது இல்லாம சிவாச்சாரியாருக்கு சாப்பாடு தர்றோம். நீங்க சுவாமிக்கு மட்டும் விளக்கரிக்கல, ஆகமத்தை சொல்லுகிற சிவாச்சாரியார்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறோம். அவங்க சாப்பிட்டாதான் சுவாமி நல்லா இருப்பார். உண்மையான சிவாச்சாரியார்களை கண்டுபிடிக்கணும். நீங்க வீடியோவில் ஆடுறான் சிவாச்சாரியார்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஆகமம் படித்த எங்களுடைய ஆகமம் படித்த சிவாச்சாரியார்கள், சுவாமியை மறவாத அந்தணர்கள், முப்போதும் திருமேனி திண்டக்கூடிய வேதியர்கள் இன்னமும் சோழ நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு உதவி பண்ணுங்க. ஓதுவா மூர்த்திக்கு உதவி செய்யுங்க. கோயிலை காப்பாற்றுகிற மெய்க்காவலுக்கு உதவி செய்யுங்கள். இப்படி எல்லாருக்கும், பசுவுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்வதற்கெல்லாம் நிறைய பணம் வேணும்னு அவசியம் இல்லை, மனசுதான் வேணும். நீங்க பாட்டுக்கு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கிறீங்களே, எங்க ஒண்ணுமே வரலையே. நீங்க எல்லாம் அவுட்புட்டா இருந்ததுன்னா இன்புட் எங்க வர்றது? எல்லாம் கொடுங்கங்கிறீங்க. எப்பா இங்க தரதாம்பா அங்க வரும். நீ எல்லாத்தையும் பதுக்கி வச்சு 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 கடைசியில் யாரும் அனுபவிக்க முடியாது. நாய் வாயில மாட்டின தெங்கம்பழம்னு சொன்னார். நாய் தானும் திங்க முடியாது. எங்கேயாவது நாய் தேங்காயை கரண்டு திங்குமா? குரங்கு திங்கும். நாய் திங்க முடியுமா? ஆனா பக்கத்தில் போனா அப்படிங்கும். ஏன்? அது திங்க விடாது. சில பேருடைய சொத்து, சில பேருடைய பணம் கோர்ட்டுக்கு போகும், வம்புக்கு போகும், திருட்டுக்கு போகும், கேஸுக்கு போகும். எதுக்கு போகும்னு தெரியாமையே காசு செலவழிப்பான். ஆனால் உண்மையான காசு, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ரத்தம் படியாத காசு, தர்ம வழியில் சம்பாத்தியம் செய்த காசு, பணம் மட்டும்தான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுவார். எப்படி சேந்தனார் பெருமானுடைய சின்ன அந்த சின்ன கலிவுருண்டையை அம்பலவான பெருமான் ஏற்றுக்கொண்டானோ, எப்படி ஒரு சின்ன பொருளை அந்த எலி கடித்த அந்த நெய் விளக்கை பெருமான் ஏற்றுக்கொண்டானோ, ஒரு குரங்கு பறித்து போட்ட அந்த வில்வ இலையை பெருமான் ஏற்றுக்கொண்டானோ, ஒரு எறும்பை வழிபட்ட அந்த தன் துகள் வாயினாலே அந்த எறும்பு வழிபட்டதை பெருமான் ஏற்றுக்கொண்டானோ, ஈ வழிபட்டதை எப்படி எங்கள் ஈசன் ஏற்றுக்கொண்டானோ, அதுபோல உங்களுடைய அன்பான 1 ரூபாய் கூட சுவாமி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவார். அதனால இந்த மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜை புண்ணிய திருநாளில் அன்பர்கள் எல்லோரும் எழுந்தருளி இருப்பது மாபெரும் புண்ணியம். இந்த 3 நாளும் திருவிழா தான். அடியார்கள் நிறைய அன்பர்கள் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு குரு பூஜை, நாளை மறுநாள் சஷ்டி பூஜை, சத்ரு சம்ஹார பூஜை, வேல் வச்சு வழிபாடு செய்கிற ஒரு பூஜை. எல்லாரும் வேல் கொண்டு வந்து பூஜை பண்ணலாம். அந்த கட்டளையில் எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த நாள் ஆணி திருமஞ்சனமாம் புண்ணிய திருநாளுடைய மகா வழிபாடு. ஆக தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் புதன் என்கிற 2 நாட்களும் திருவிழா மாதிரி இந்த மடம் இருக்க போகிறது. உங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளும் எல்லா வசதிகளும் நம்முடைய மடத்தில், சுவையான உணவை கொடைக்கானலிருந்து நம்முடைய அன்பர் அங்கிருந்து வந்து ஒரு தொண்டா ஒரு கைங்கரியமாக சமைச்சு கொடுக்குறாங்க. அதுபோல் கடந்த திங்கட்கிழமை அன்று என்னுடைய ஜென்ம நட்சத்திரமானது வளர்ந்தது. அதற்கு நிறைய அன்பர்கள், குறிப்பாக நம்முடைய அந்தியூரில், நம்முடைய பள்ளிப்பாளையம் அங்கப்பனையா அவர்கள் பூஜை பண்ணுகிற முருகப்பெருமானுடைய ஆலயத்தில், அதுபோல் பெண்ணாடகம் நம்முடைய விஜயா போன்ற அன்பர்கள் நிறைய இடங்களில் அன்னதானம் செய்தார்கள். காஞ்சிபுரத்தில் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல் யூடியூப்பில் குருபாதம், இன்னொரு சேனல் ஃபேஸ்புக்கில் கடந்தைன்னா பெண்ணாகடம்னு பேர், கடந்தை தொலைக்காட்சி, நம்முடைய பெண்ணாகடம் அடியார்கள் நம்முடைய திருமுறை பணிகளை எல்லாம் செம்மையாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த கடந்தை தொலைக்காட்சி, அதுபோல் குருபாதம் யூடியூப், குருபாதம் வாட்ஸ்அப், அதுபோல திருமுறை சைவநெறி அறக்கட்டளை என்கிற முகநூல், ஃபேஸ்புக் புத்தகத்தினுடைய முகநூல், இதெல்லாம் நீங்கள் சென்று அதில் கண்டு எல்லா வழிபாட்டையும் செம்மையாக நடத்தணும். அதுபோல் ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் திருவாசக முற்றோதல், திருவாசக அருள் பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் நடக்கிறது. அதில் கட்டளைதாராக சேர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு புண்ணியம் பெறுக.
அதுபோல் பிரபஞ்ச ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய பருப்பு தானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இவையெல்லாம் பெற்று யாரோ எங்கேயோ வாங்கிறத ஒரு சைவ திருக்கோயிலுக்காக, ஒரு பாடல் பெற்ற சிவாலயத்திற்காக, சைவ சமயத்திற்காக, இந்து தர்மத்திற்காக, சிவாச்சாரியாருடைய வாழ்வாதாரம் நிலை பெறுவதற்காக யாரோ அனுபவிக்கிற பலனை அதை சிவனுக்காக விட்டு கொடுங்கள். ஒரு 10 ரூபாய் சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கறியட்டும் என்று சொல்லி இந்த நல்ல பணிகள் எல்லாம் உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் நிச்சயம் செய்வார்கள். எனக்கும் நிறைய பணிகள் இருக்கிறது. இந்த மடத்தை மட்டும் இல்லை, எங்களுடைய சூழ்நாத கோயில் ஆதீனம், இன்னும் நிறைய பதவிகள்லாம், நிறைய பொறுப்புகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இன்னும் நானும் நிறைய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன். எனக்கு ஓய்வே கிடையாது. இப்போ இதை முடிச்சுட்டு நேராக அடுத்த நாள் நான் மலேசியா புறப்பட போகிறேன். அதுபோல் அடுத்தது நிறைய நாட்டுக்கு செல்ல இருக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் போனால் தான் இங்கே மடம் நடக்கும். அங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி கடும் குளிரில் அப்படி சம்பாத்தியம் அங்கே இருக்கிற அடியார்கள் தரக்கூடிய அந்த பெற்றாதான் இங்கே மடம் நடத்த முடியும். இங்கே சுவாமி விளக்கறியும், நெய்யறியும். நான் பேசுகிற நாங்கள் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏமாற்றவும் மாட்டோம். நம்பிக்கை, நடராஜர் மேல் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. செய்யலைன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் குறை மட்டும் சொல்லாதீர்கள். குறை சொன்னால் அதனுடைய பலனை அவன் தருவான். ஆகையினால விருப்பம் இருக்கிறவர்கள், அன்பு இருக்கிறவர்கள், உண்மையான தொண்டு உள்ளம் படைத்தவர்கள், நடராஜர் மீது அளவற்ற அன்புடையவங்க மட்டும் தொடர்ந்து பணி செய்யுங்கள். இந்த மடம் உங்கள் மடம், அடியார்கள் மடம், அன்பர்கள் மடம். இந்த மடத்தை மிக செம்மையாக நம்முடைய லட்சுமி அம்மையார் போன்றவர்கள் வழிநடத்தி இதை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மகேசம்மா போன்றவங்க, இங்கே இருக்கிற அன்பர்கள், ஏனைய அடியார்கள் எல்லாரும் வழி நடத்தி இது கொண்டு வர்றாங்க, இந்த ஊர் பொதுமக்கள். அதனால் நீங்கள் தான் இதை வழி நடத்தி கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் பிள்ளைகள் எப்படி, இந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி அருமையாக சங்குநாதம் முழங்குகிறார்கள், கைலாயவாத்தியம் வாசிக்கிறார்கள். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க கோழி குண்டு அடிக்க போகல, எங்கள் பிள்ளைங்க பம்பரம் விட போகல, எங்கள் பிள்ளைகள் சிவபெருமானுக்காக திருவாசகம் பாடுகிறார்கள்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு திருமடம் எங்கள் ஞான சம்பந்தருடைய திருமடம், சிவாக்கிர யோகி திருஞான சம்பந்த திருமடம். இந்த மடம் மாதிரி வேறு எங்கேயும், இடம் சின்னது தான், ஆனால் மனசு பெருசு. நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு வந்தால் கூட சாப்பாடு போடுற எங்கேயாவது மடம் உண்டா? கிடையாது. இங்கே வாங்க, உலகத்திலே ஒரே ஒரு மடம் ஆதீனம், நம்ம தர்மயாதீனம். அங்கே போனீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீ, இலவசமான சாப்பாடு போடுறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி நம்முடைய திருமணத்தில் ராத்திரி யார் வந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, காஃபியோட டீயோட, நேற்று கூட கோயம்புத்தூர்ல வந்து 50 பேர் வந்து நிற்கிறாங்க திடீர்னு. அத்தனை பேருக்கும் அந்த சாப்பாடு, டீ, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, இப்படி ஒரு என்ன அந்த நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அப்போ நம்ம கையில் என்ன சாமி வச்சிருக்கிறார், கொடுக்குறார். நம்முடைய கிருஷ்ணகிரி, நம்முடைய தருமபுரி ஐயா அவர்கள் மாம்பழம் பாருங்க, சாமிக்கு நிறைய கொடுக்குறாங்க. அடியாருக்கெல்லாம் மாம்பழம் கொடுங்க. நம்முடைய கௌசல்யா அம்மையார், தண்டபாணி ஐயா குடும்பத்தார்கள், இப்படி எத்தனை பேருக்கு உதவி பண்ணுறாங்க. நம்முடைய கோயம்புத்தூர் முருகன் ஐயா போன்றவர்கள், கோயம்புத்தூர் ரமேஷ் ஐயா போன்றவர்கள், அவங்களாம் மடத்துக்கே வர்றது கிடையாது. ஆனாலும் அங்கே இருந்து மாசம் மாசம் மடத்துக்கு அடியார்கள் சாப்பிடணும் அப்படின்னு உதவி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்க, உபத்திரம் செய்யாதீர்கள். திருவாதிரை கட்டளைக்கு நிறைய பேர் சேருங்கோ. சஷ்டி பூஜையில் உங்களுடைய பங்கு இருக்கணும். நடராஜருடைய அபிஷேகத்தில் நிறைய திரவியங்கள் கொண்டு வந்து சாமிக்கு மாலை, வஸ்திரம், புடவை. திருமணம் ஆகணுமா, உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து வைங்க. இது பரிகார ஸ்தலம், உங்கள் எந்த பரிகாரமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து அங்கே வைங்க, அவர் பார்த்துக்குவார். எந்த காலத்தில் எது நடக்கணுமோ அதை செய்வார். கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டோம்னா மாட்டிக்கொள்ளுவோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடியாருக்கு தொண்டு பண்ணோம்னா, இங்கே மந்திர மாயம்லாம் கிடையாது. வழிபாடு, இறைவன் தரிசனம், சஷ்டி சத்ரு சம்ஹார பூஜை, நல்ல வேள்வி, மந்திரங்கள், யஜ்யங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், திருவாசகங்கள், வேத மந்திர பாராயணங்கள், அர்ச்சனைகள், இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த புண்ணிய மடத்தில் என்று சொல்லி, அதுபோல் நம்முடைய மலேசியா நம்முடைய சிவநாதன், நம்முடைய திலகவதி அம்மையார் அவர்கள் இன்றைக்கி மாணிக்கவாச பெருமானுக்காக அவர்கள் இனிப்பு வழங்கி தன் பரமகுருநாதருடைய அருளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் மேன்மேலும் ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்லி இந்த குரு பூஜைக்கு நிறைய உதவிகள் செய்த அனைத்து பெருமக்களையும் போற்றி வணங்கி, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு
முயல்வேனே பக்தினரே அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே சன்னலம் அறியாத சிதறொடும் திருவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை துரித்த அம்மையனக்கு அருளியவாறு அச்சோவே. எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இதுக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அடிகள் பாடினார். மணிவாசகருக்கு நிகரான ஒரு குரு யார் கிடைப்பா? அதனால்தான் அழுது அடியடைந்த அன்பன் மணிவாசகர். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே என்று கேட்டவர் மணிவாசகர். தன்னை உருக்கி தேனை பருகி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்கியவர் மணிவாசகர். சுகபோகத்திலே பதவியிலே இருந்த மணிவாசகர் குருநாதனை கண்டபோது அனைத்தையும் இழந்து அன்றே என்ற நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கனெம்மானே நன்றே செய்வாய் நீ பிழை செய்வாயோ நானோ இதற்கு நாயகமே என்று கேட்டவர் எந்தை மணிவாசகர். மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் என்று கேட்டவர் தாயாய் முளையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிவேன் விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுமின் ஆடுகோ அரற்றுகோ பாடுகோ பரணே என்று பாடியவர் எங்கள் பெருமான். அப்பேற்பட்ட மணிவாசக பெருமானுடைய குருவாசகத்தை திருவாசகத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மறுமுறை கருவாசகம் புகார் இதுவே ஞான வாசகமாக சொல்லுவர். திருவாசகத்தை படிப்பது எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணாதான் திருவாசகத்தை தொட முடியும். எத்தனையோ ஜென்மங்கள் சிவபுண்ணியம் செய்தால்தான் மாணிக்க வாசகருடைய திருவருளை பெற முடியும். மாணிக்க வாசகருடைய கருணை நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சிவபெருமானுடைய கருணை நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். குருநாதர் வந்துவிட்டால் திருவருளும் சேர்ந்துவிடும். ஆகையினால எல்லா பூஜையை விட மிக சிறப்பு வாய்ந்த பூஜை குரு பூஜை. அந்த குரு பூஜையில் உங்களுடைய கைங்கரியம் நிச்சயமாக இருக்கும். குருநாதரை வழிபடுங்கள். அடுத்த குரு பூஜை ஆகஸ்ட் மாதம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அப்படி தொடர்ந்து நம்முடைய குரு பூஜையை 4வர் குரு பூஜையை நம்முடைய மடத்திலே மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகிறோம். உலகெங்கிலும் இருக்கிற காலையிலிருந்து மாலை இந்த வரையிலும் நம்முடைய யூடியூப்பில் குருபாதம் யூடியூப்பில் கடந்தை ஃபேஸ்புக் தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல அடியார்கள் அனைவரும் வாழ்க 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 என்று சொல்லி மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி உலகெங்கிலும் இருக்கிற அடியார்களை போற்றி வணங்கி மாணிக்க வாசக பெருமானுடைய குருபூசை திருநாள் எல்லோரும் மகிழ்ச்சியை தரும், எல்லோருடைய பிறவியை மாற்றும், எல்லோருடைய வாழ்க்கையை நன்மையை தர செய்யும், இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து என்பது போல மணிவாசக பெருமானுடைய ஞான மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை ஓதுவோம். அவர் திருவடிகளை நாம் பெறுவோம். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால்
குணக்குண்டே உனக்காக இணையாக்குவேன் என்று பாடினார் ஒரு பெரியவர். அப்பேற்பட்ட குருநாதருக்கு தனக்கு அர்ப்பணிப்பாக மாற வேண்டும். குருநாதரை குறை சொல்லக்கூடாது. இங்கே யாரும் குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. முதல்ல யார் குரு? ஹூ இஸ் த குரு? அந்த குரு யார் அப்படின்னு கேட்டால் சில பேர் நான் 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 என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் அவன் குரு அல்ல. நான் குரு அல்ல, எனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அவனே என் குரு என்று யார் சொல்லுகிறானோ அவன்தான் குரு. கமலை ஞானப்பிரகாசர் நல்ல குருவாக இருந்தார். ஆனால் அவரை விட ஒரு சிஷ்யன் குருவாக மாறினார். அவர்தான் குருஞான சம்பந்தர். சிஷ்யன் பெயர் குருஞான சம்பந்தர். இன்னைக்கு அவர் தான் தோற்றுவித்திருக்கிறார். குரு நமசிவாய மூர்த்திகளுடைய குரு சித்தர் சிவப்பிரகாச சுவாமிகள். இன்னைக்கு அவரை யாரும் தெரியாது. ஆனால் நமசிவாய மூர்த்திகள் சிஷ்யனாக இருந்து குருவாக மாறினார். வீழி சிவாக்கிரயோகிகள் நல்ல சிஷ்யனாக இருந்தார். தன் பெயரையே தன் சீடனுக்கு வைத்து அழகு பார்த்தவர் ஆதி யோகி சிவாக்கிரயோகிகள். தன் குருநாதரை மறவாமல் வழிபட்டவர். குகை நமச்சிவாயர் என்கிறவர் இருந்தார். அவர் சிஷ்யர் குரு நமச்சிவாயர். குருநாதர் பேர் குகை நமச்சிவாயர், சீடன் பேர் குரு நமச்சிவாயர். குருவுக்கு இல்லாத பெருமை சிஷ்யனுக்கு. ஏன்? குருவை உண்மையாக வழிபட வழிபட, ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பகவான் பரமஹம்ச ராமகிருஷ்ணருக்கு கிடைக்காத பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு கிடைத்தது என்று சொன்னால் 12 சீடர்கள் இயேசுநாதருக்கு உண்டு. அதே 12 சீடர்கள் அல்ல, இன்னைக்கு சுவாமி நரேந்திரன் என்கிற ஒரு நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியவர் எழுத படிக்க தெரியாத ஒரு பகவான் பரமஹம்சர் ராமஹம்சர். தனக்கு குருநாதருக்கு இல்லாத பெருமையை விவேகானந்தர் பெற்றாரே. யோசிச்சு பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருநாதர், ஆனால் குருநாதருக்கு இல்லாத பெருமை யாருக்கு வந்தது என்று சொன்னால் நம்முடைய சுவாமி விவேகானந்தருக்கு. அதுபோல பகவான் அரவிந்தருக்கு இல்லாத பெருமை அன்னைக்கு வந்து சேர்ந்தது. அப்படி இன்னும் சொல்லப்போனால் குருநாதரை வணங்க வணங்க சிஷ்யன் குருவை விட ஒரு படி மேலே சொல்லுவான் என்று சொல்லி, தயவு செய்து குருநாதராக யாரையும் வருந்து கொள்ளாதீர்கள். குருநாதர்கள் நம்முடைய ஞானசம்பந்தர், நம்முடைய நாவுக்கரசர், நம்முடைய சுந்தரர், எம்பெருமான் மாணிக்க வாசகர் அவர்களே குருநாதர்கள். அவர்கள் திருவடியை வணங்குங்கள். சச்சரவு வராது, கோள் சொல்ல வேண்டிய எண்ணம் வராது, குறை சொல்ல வேண்டிய எண்ணம் வராது என்று சொல்லி இப்பொழுது எல்லோரும் மகா தீபாராதனை பெற்று மாணிக்க வாசக பெருமானுடைய பதத்தை அடைந்து மாபெரும் அன்னதானத்தை கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெற்று நீங்கள் இன்பத்தோடு இந்த ஆணி மகமாம் புண்ணிய திருநாளில் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவுருளை பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி, செவ்வாய்க்கிழமை அன்று சத்ரு சங்கார பூஜை, வேல் பூஜையும், வீட்டில் வேல் இருக்கிறவங்க வேலை கொண்டு வரலாம், வேல் இல்லாதவங்க பெற்றுக்கொள்ளலாம். சஷ்டி கவசமும் சத்ரு சங்கார பூஜையினுடைய வேல்மாறல் பதிகமும் திருப்புகளும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அதுபோல் அடுத்த நாள் காலையில் சரியாக 9 மணியிலிருந்து அன்று மாலை வரையிலும் ஆணி திருமஞ்சன மகா அபிஷேகம் மூலமூர்த்திக்கு நடக்க இருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் உடம்புல வியாதி, வயிற்று வலி, ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு வியாதி உள்ளவங்க இந்த அபிஷேகத்தோடைய அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டாவே அந்த வியாதி குணமாகும். இந்த சுவாமிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த வயிற்றில் வியாதி, உடம்புல தோல் வியாதி, உடம்புல கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறவங்க இந்த சுவாமியுடைய பன்னீர், சந்தனம், அபிஷேகம், இந்த அபிஷேக ஆனால் அந்த மந்திரம் சுவாமி மூர்த்தி வந்து அந்த அபிஷேகத்தை சாப்பிட்டாவே போதும். இங்கே நம்ம கோயிலில் மட்டும்தான் சுவாமிகளுடைய எல்லா பிரசாதத்தையும் கொடுக்குறோம், சாப்பிடுங்கன்னு. ஏன்னா அதை சாப்பிட சாப்பிட உடம்புல வியாதி போகும். ஏன்னா சுவாமி மரகதலிங்க தீர்த்தமும் ஸ்படிகலிங்க தீர்த்தமும் சித்தர்களால் பூஜை பண்ணியிருக்கிற பாலகண்டாயுதபாணியுடைய மூர்த்தமும், அது இல்லாமல் மந்திரத்தில் இருக்கிற நவபாஷானங்கள் அஷ்டபந்திரமாக வைத்திருக்கிற அந்த மருந்தில் பட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் வியாதிகள் நீங்கும். அப்பேற்பட்ட மந்திர எந்திர தந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த சுவாமியை. அதனால் எந்த உங்களுக்கு தலையெழுத்து மாறணுமா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து சுவாமிகிட்ட வைங்கோன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள். இப்பொழுது முறையாக வழிபாடு துவங்க இருக்கிறது. அன்பர்கள் காணொளியின் வாயிலாக இருந்து கொண்டு காணலாம்.
தீபாராதனை முடித்த பிறகு மகா அன்னதான அருள் பிரசாதமானது வழங்கப்படுகிறது. உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் தொடர்ந்து இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருமடத்திற்கு உதவி செய்து சிவபுண்ணியம் பெருக, திருவருள் பெருக. திருச்சிற்றம்பலம்.